நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீஸ்க்கு பிளெயின் சாரீஸ்க்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் ஐடியாஸ் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது அஃபோர்டபுள் ரேட்டில் நார்மலான ஒரு காட்டன் ப்ளவுசஸ் எப்படி சில்க் சாரீக்கு மேட்ச் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில சாரீஸ்க்கு வித் ப்ளவுஸ் தான் போடணும்னு இல்லைங்க. இப்போ நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி ஆரி ஒர்க்கெலாம் பண்ணோம்னா நல்லா ரேட் ஆகிடும். ஸோ நார்மலாகவே ஒரு காட்டன் ப்ளவுசஸை எப்படி சில்க் காட்டன் சில்க் சாரீஸ்க்கெல்லாம் மேட்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஒரு சில்க் காட்டன் சாரீங்க. டார்க் இங்க் ப்ளூவில் இருக்குது. இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் தாங்க பாடி ஃபுல்லாக வரும். இந்த சாரியோட பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோல்டன் ஜெரி பார்டர் தாங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாரீக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்க் பிங்க் கலர். இது நார்மலான காட்டன் ப்ளவுஸ் தாங்க. பர் மீட்டரே பார்த்தீங்கன்னா 140-150 ருபீஸ்க்கெல்லாம் கடையில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு காட்டன் ப்ளவுஸை தான் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நார்மலாக ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நான் லைனிங் கொடுத்து தான் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு சில்க் காட்டன் சாரீக்கு கிராண்டாக ப்ளவுஸ் போடணும்னு இல்லை. இந்த மாதிரி காட்டன் ப்ளவுஸ் போட்டாலும் அது நல்ல கிராண்ட் லுக்கு உங்களுக்கு தரும். நெக்ஸ்ட்டு சாரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளாக் கலர். ஆக்சுவலாக அது நேவி ப்ளூ தான். டார்க்கு நேவி ப்ளூ. வீடியோவில் பிளாக் கலராக தெரியுது. இது ஜார்ஜெட் சாரீங்க. நான் மெட்டீரியல் கட் பண்ணியிருக்கேன். 6 மீட்டர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நல்ல ஃப்ளோயி மெட்டீரியல் சூப்பராக இருக்குங்க, சாஃப்டாக. ஸோ ஒரு பிளெயின் சாரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இது வாங்கியிருக்கேன். இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டல் கலரில் ஃப்ளோரல் பேட்டர்ன். இது லீஃப் டிசைன் இருக்கிற ஒரு ப்ளவுஸ் பீஸ் தாங்க. ஸ்லீவில் மட்டும் நான் ஒரு சின்ன 2 லீஃபுக்கு ஹைலைட் பண்ணுறதுக்காக ஆரி ஒர்க்கு பண்ண சொல்லியிருந்தேன் டெய்லர்கிட்ட. ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் போடும்போது பாருங்கள், க்ளோஸ்அப் வியூ காட்டுறேன். அந்த ஆரி ஒர்க்கு போடும்போது நீங்கள் வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளெயின் சாரீஸ்க்கு போடலாம். இன்னொரு ப்ளவுஸும் கிரே கலரில் இது மிரர் ஒர்க் வச்ச ப்ளவுஸ் பேட்டர்னுங்க. இந்த மாதிரி ப்ளவுஸ் பீசஸ்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா நார்மல் ஸ்லீவ் வச்சு ஒரு நெக் பேட்டர்ன் வச்சு நீங்கள் வியர் பண்ணாலும் நல்ல கிராண்ட் லுக்கு உங்களுக்கு தரும். இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல்லாம் 150 ருபீஸ் 180 ருபீஸ் தாங்க. ஸோ உங்களுக்கு கிராண்டாக ஒரு ரிசப்ஷனுக்கு போகிறீங்க, பார்ட்டிக்கு போகிறீங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சாரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பியோர் காஞ்சிபுரம் பிளெயின் சாரீங்க. ஆரஞ்சு அண்ட் ரெட் கலர் மிக்ஸில் இருக்கும். இந்த கலர் பார்டரில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃப்ளவர் மாத்திரம் இருக்கும். பாடி ஃபுல்லாக சின்ன ஒரு கோல்டன் புட்டாஸ் மாத்திரம் தாங்க இருக்கும். ஆனால் இது பிளெயின் சாரீ. பல்லு டார்க் ரெட் கலரில் இருக்கும். இந்த மாதிரி சில்க் சாரீஸ்க்கு ப்ளவுஸும் அவங்க பிளெயினாக தான் கொடுத்துருந்தாங்க. அப்படி போட்டால் நல்லா இருக்காது. ஆரி ஒர்க் பண்ணால் 1000-2000 ருபீஸ் ஆகிடும். ஸோ நான் இது சாஃப்ட் பனாரஸ் மெட்டீரியலில் இது கட் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நார்மல் ஸ்லீவுங்க. இந்த மெட்டீரியல்லாம் பர் மீட்ரு 130 ருபீஸ் 140 ருபீஸ்லேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் பீசஸ் எல்லாம் வாங்கி சில்க் சாரீஸ்க்கெல்லாம் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சில்க் லுக்கு அந்த ப்ளவுஸுக்கும் கொடுக்கும், கிராண்ட் லுக்கும் சாரீக்கும் கொடுக்கும். பிளெயின் சாரீஸுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சாரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரா சில்க்குங்க. இது ஒன் சைடு பார்டர் பெருசாக இருக்கும், ஒரு சைடு சின்ன பார்டராக இருக்கும். ராமர் க்ரீன் வித் லைட் பர்பிள் பார்டர். ஸோ அதுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அதே ரன்னிங் மெட்டீரியலில் தான் ப்ளவுஸ் இருந்தது. ஸோ ப்ளெயினாக போட வேண்டாம்னு சொல்லிட்டு நான் டார்க் பர்பிளில் இந்த மாதிரி டிசைன் இருக்கிற பிரிண்டட் ப்ளவுஸ், இதுவும் கொஞ்சம் காட்டன் மிக்ஸாக இருக்கிற ஒரு ப்ளவுஸ் பிட்டு தான் இது ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த பிரிண்டட் ப்ளவுஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரேஞ்ச் ஒரு 130 அந்த ரேஞ்ச் தாங்க. தான் என்னோடய ப்ளவுஸ் பீசஸ் எல்லாமே பிலோ 180 ருபீஸ் 200க்குள்ளே தாங்க இருக்கும். அதுக்கு மேலே நான் செலவு பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ப்ளவுஸ் பீசஸ் வாங்கிட்டு நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி ப்ளவுசஸ் தைக்கும் போது நீங்கள் ஹை ஸ்லீவு இல்லைன்னா ஹை பஃப்பு கொஞ்சம் ஷார்ட் பஃப்பு பேட்டர்ன் ப்ளவுஸ் இந்த மாதிரி வச்சு போட்டிங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ்க்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சாரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பனானா சில்க் வாழைநார் பட்டு. இது டார்க் நேவி ப்ளூ வித் பிங்க் கலர் தான் பல்லு பிளெயினாக லைன்ஸ் மாத்திரம் இருக்கும். சாரீ ஃபுல்லாகவே பிளெயினாக அங்கங்கே புட்டாஸ் மாத்திரம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாரீக்கு நீங்கள் ப்ளவுஸ் போடுறதா இருந்தால் நான் இந்த காட்டன் ப்ளவுஸ் தாங்க. இது யானை சிங்கமெல்லாம் போட்ட ஒரு காட்டன் ப்ளவுஸு, நார்மல் காட்டன் ப்ளவுஸுங்க. இது 120 ருபீஸ் தான் இந்த பர் மீட்டர். இந்த மாதிரி காட்டன் ப்ளவுஸ் வாங்கிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி பிளெயின் சாரீ நல்ல கான்ட்ராஸ்ட் கலராக நம்ம போடும்போது
பட்டு சாரியாக இருந்தாலும் லுக்கு சூப்பராக இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும் சாரீ பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சாரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து வாழைநார் பட்டு தான். இது வந்து ஒரு லைட் பர்பிள் டூயல் டோனுங்க வித் ராமர் க்ரீன் பல்லு வந்து பிளெயினாக இருக்கும். சாரியும் வந்து பிளெயின் தாங்க, பார்டரில் மாத்திரம் அந்த புட்டாஸ் வந்து இருக்கும், கோல்டன் புட்டாஸ் வந்து இருக்கும். இந்த சாரீக்கு வந்து இந்த சாரீ வாழைநார் பட்டெல்லாம் வந்து ப்ளவுஸோடு கிடையாதுங்க, 5.5 மீட்டர் தான் இருக்கும் சாரீ. ஸோ இந்த மாதிரி சாரீஸ்க்கு நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோம்னா, ரீசனபிள் ப்ரைஸில் ஸ்டிச் பண்ணோம்னா பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளோரல் பேட்டர்ன் இருக்கிற ப்ளவுஸ் இதெல்லாம் வந்து சுடிதார் டாப் செக்ஷனில் போயிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி செக்ஷனில் போயிட்டு தான் நான் இது வந்து மீட்ரு வந்து கட் பண்ணி நான் வாங்கினேன். இதுவும் வந்து 130 ருபீஸ் ரேஞ்ச் தாங்க இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் வந்து நீங்கள் நார்மலாக ஸ்லீவ் வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சாரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லினன் சாரீங்க, பியோர் லினன், பேரட் க்ரீன் வித் சில்வர் பார்டர், லைட்டு சில்வரில் பார்டர் இருக்கும். பாடி ஃபுல்லாகவே இந்த லைன்ஸ் வந்து வரும். ஸோ க்ரீன் அண்ட் நேவி ப்ளூ வந்து நல்ல காம்பினேஷனுங்க. ஸோ நான் வந்து இதுவும் வந்து சுடிதார் செக்ஷனில் போயிட்டு தான் எடுத்தேன், ப்ளவுஸ் செக்ஷனில் இல்லை. இந்த மெட்டீரியல் வந்து பேரட் க்ரீனுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர், இது வந்து ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியல் தான். ஸோ நார்மல் கழுத்து வச்சு ஸ்லீவ் வச்சு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். பார்ட்டி வேருக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சாரீ. நான் ஃபாலோ பண்ணுற கலர் காம்பினேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம்.